இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, இதனாலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு ஆழமான ஒரு உண்மையை நமக்கு வெளிப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்வில் நம்மை நாம் நேசிக்கும் போது நம்மை கடவுள் நேசிக்கிறார். கடவுள் நம்மை நேசிக்கும் போது நாம் அனைவரையும் நேசிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். எனவே நான் என்னை நேசிக்கிறேன், கடவுள் என்னை நேசிக்கிறார். கடவுள் என்னை நேசிப்பதனால் நான் அனைத்தையும் நேசிக்க கற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் இன்றைய உண்மையாக இருக்கிறது. எனவே அவர் தொழுநோயில் இருக்கக்கூடியவர் நான் சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறார். நான் என்ற அவர் தன்னை அன்பு செய்ய ஆரம்பித்து விட்டார். எனவே ஆண்டவரிடம் அந்த அன்பை பெற விரும்புகிறார். நீர் விரும்பினால் அப்படின்னா அப்ப ஆண்டவர் விரும்புகிறார் நமக்குள் வர. மூன்றாவது கட்டமாக அவரை பற்றிய செய்தி எங்கும் பரவியது. இந்த தொழுநோயாளர் சுகம் பெற்றவர் எங்கும் சென்று மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவை செய்த அந்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் சொல்லுகிறார். மக்கள் அனைவரும் இயேசுவின் பால் ஈர்க்கப்படுகின்றனர். இன்று நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்மை அன்பு செய்யும் போது கடவுள் நமக்குள் வருகிறார். அதன் மூலமாக நாம் கடவுளை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்க முடியும். பிறருக்கு பகிர்ந்து கொடுப்பதன் மூலமாக பிறர் அனைவரும் கடவுளிடம் ஈர்க்கப்படுவார்கள் என்பதுதான் இதனுடைய முக்கியமான ஒரு தாரக அம்சமாக இருக்கிறது. தொழுநோய் என்றால் கடவுள் இட்ட சாபம் என்று சொல்லுவார்கள். ஆனால் இந்த தொழுநோயாளரை ஆண்டவர் இயேசுவே சுகமாக்குகிறார் என்பதுதான் அதற்கான பொருள்படுகிறது. ஆண்டவர் இயேசு அன்றைய நாளில் யாரையும் ஏற்றத்தோடும் தாழ்வோடும் பார்த்தது கிடையாது என்பதை இந்த நிகழ்வு நமக்கு சுட்டி காட்டுகிறது. எனவே அன்றைய காலத்தில் தொழுநோய் ஏற்பட்டு விட்டதென்றால் கழுத்துல ஒரு பலகை மாட்டி கையில் மணி அடித்து கொண்டு நான் தீட்டுப்பட்டவன், நான் தொழுநோயாளி என மணி அடித்துக் கொண்டே செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் எதிரே வரக்கூடியவர்கள் அவரிடமிருந்து ஒதுங்கி செல்லக்கூடிய அந்த சூழ்நிலை ஏற்படும். எனவே அப்படிப்பட்ட அந்த நிலையில் இருந்த ஒரு நபரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொட்டார் என்றால் அதுதான் அதிசயமாக இருக்கிறது. எனவே அவரை தொடுபவர்களும் தீட்டுப்பட்டவர்கள் என்பதுதான் யூத மரபினுடைய கோட்பாடு. இருப்பினும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த மனிதரை குணமாக்குவதற்காக தான் தீட்டுப்பட்டு போனதை அங்கு நாம் பார்க்கிறோம். எனவே அப்படிப்பட்ட இந்த சூழலில் நாம் இன்று என்ன விரும்புகிறோம் என்பதுதான் முக்கியமாக இருக்கிறது. நான் இன்று கடவுளை பார்த்து தந்தையே நான் விரும்புகிறேன், எனக்கு இது நடக்க வேண்டும், என் உடலுக்கு என் குடும்பத்திற்கு நடக்க வேண்டும் என்று முழு மனதோடு நாம் விரும்பும் போதுதான் அது நமக்கு சுகம் கொடுக்கிறது. நாம் பாதி மனதாக வேண்டும் போது அது தற்காலிகமான சுகமாகத்தான் இருக்கிறதை ஒழிய நிரந்தர சுகமாக இருப்பது இல்லை. எனவே நாம் சற்று ஆழமாக சிந்தித்து பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். இறைவனுடைய அன்பு குறையவே குறையாது. ஆனால் என்னுடைய அன்பு குறைந்து போய்கொண்டேதான் இருக்கும். என்னுடைய அன்பு தற்காலிகமானது, இறைவனுடைய அன்பு நிரந்தரமானது. அந்த நிரந்தரமான அன்பில் நான் இணையும் போது என்னுடைய இன்பமும் என்னுடைய மகிழ்ச்சியும் நிரந்தரமாகத்தான் இருக்குமே ஒழிய தற்காலிகமாக இருக்காது என்பதுதான் உண்மை. இன்று நம்முடைய வாழ்விலே நாம் தற்காலிகமாக மகிழ்ச்சியாக இருக்கிறோம், தற்காலிகமாக நிம்மதியாக இருக்கிறோம், தற்காலிகமாக ஆர்வமுடன் செய்கிறோம், எல்லாம் தற்காலிகமாக செய்கிறோம் என்றால் நாம் இறைவனோடு இன்னும் இணையவில்லை என்பதுதான் பொருள். எனவே இறைவன் நமக்குள் இணைந்து விட்டார் என்றால் நம் வாழ்வில் நிம்மதி தற்காலிகமாக இருக்காது, சந்தோஷம் தற்காலிகமாக இருக்காது. இறைவன் நம்மோடு இணைந்து விட்டார் என்றால் அது நிரந்தரமாகத்தான் இருக்கும். நீங்களும் நானும் அன்னை மரியாளை நினைத்து பார்க்க வேண்டும். அன்னை மரியாள் இறைமகனை பெற்றெடுக்க வாய்ப்பு கிடைத்தும் விடுதியில் இடம் கிடைக்காமல் வாய்ப்பு பெற்றுக் கொண்டிருக்கிறார். அப்ப அவர் பெற்ற அந்த துன்பத்தை இறைவனோடு ஒப்பிட்டு பார்த்திருந்தார் என்றால் கடவுளை ஏன் எனக்கு இந்த துன்பம் என்று அவர் கேட்கவில்லை. மாறாக இது கடவுளின் சித்தம் என அவர் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறார். ஆனா இன்னைக்கு நமக்கு நம்முடைய வாழ்வில் சிறிதாக ஒரு குண்டூசி குத்தினாலும் ஏனோ கடப்பாறை போல நாம் கத்திக்கொண்டுதான் இருக்கிறோமே ஒழிய அந்த நம்பிக்கையை நாம் இன்னும் அதிகமாக்க விரும்பவில்லை என்பதுதான் அதனுடைய நிகழ்வாக இருக்கிறது. எனவே நாம் திருவிவிலியம் வாசிக்கும் போது அந்த திரு குடும்பத்தினுடைய சூழலை நாம் வாசிக்க வேண்டும். ஒரு அன்னை மரியாளுடைய அருகில் இருந்து நாம் அவருடைய வழிகளையும் வேதனைகளையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்னை மரியாள் எல்லா விதமான வேதனைகளையும் பட்டவர். இளம் வயதிலேயே கடவுளால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். திருமணம் முடிப்பதற்கு முன்பாகவே கருத்தரிக்கிறார். திருமணம் முடிந்த பிறகு உண்மை செய்தி தெரியப்படுகிறது. குறிப்பிட்ட வயதில் அந்த 30 வயது அடையும் போது கணவரை இழந்து விடுகிறார். 33 வயது அடையும் போது மகனை இழந்து விடுகிறார். ஆனால் இருப்பினும் அன்னை மரியாளுக்கு மட்டும் தெரியும், நான் தனியாக இல்லை, என்னோடு ஆண்டவர் இருக்கிறார் என்பது தெரியும்.
இந்த நிலையில் நாம் இருந்திருந்தோம் என்றால் இந்நேரம் கடவுளை பழிச்சு தூக்கி போட்டிருப்போம். ஆனால் அன்னை மரியாவுடைய நிலை, எவர் என்னிடம் கொடுத்தாலும் எவர் என்னிடமிருந்து பிரிந்தாலும் நான் ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்பதுதான் அன்னை மரியானுடைய முழு சுதந்திரமாக இருக்கிறது. என் அன்பிற்கினிய உறவுகளே, நாமும் நம்முடைய அன்பையும் அந்த நம்பிக்கையை முழுமையாக இயேசுவிடம் பயன்படுத்துவோம், சுகம் பெறுவோம், என்னாலும் நிரந்தரமான மகிழ்ச்சியில் இணைந்து வாழ நம்மையே கையளிப்போம். ஆமென்.